வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் டாரோ டச் நித்திலா பாலாஜி. முருகனின் இந்த கந்த சஷ்டி விரத நாட்களில் தினம் ஒரு முருகன் வாக்குன்னு பார்த்துட்டு வர்றோம். இன்னைக்கு 7ஆம் நாள், அதாவது இந்த விரதத்தின் நிறைவு நாளான முருகனின் திருக்கல்யாண வைபவத்தன்று என்ன வந்திருக்குன்றத செந்திலாண்டவன் அருளோடு நம்ம பார்க்கலாம். முதல் கார்டு பார்த்தீங்கன்னா மனோரதம் நிறைவேறும் அப்படின்னு வந்திருக்கு. என்னங்க மனோரதம் அப்படின்னா மனதின் எண்ணங்கள், மனதின் விருப்பம். அப்போ நீங்கள் என்ன விருப்பப்பட்டீங்களோ, என்ன வேண்டுதல் செஞ்சீங்களோ அது நிறைவேறும். பாருங்கள், நேற்று நம்ம பார்த்த கார்டுலையும் 6ஆவது நாள் வந்தது கூட வரம் தரும் வள்ளலாக வந்து நீங்கள் வேண்டுனதை கொடுப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு அது மீண்டும் அவர் வந்து உறுதி செய்கிறார். நீங்கள் வேண்டுன வேண்டுதல் நிறைவேறும், உங்கள் மனதில் உள்ள எண்ணம் நிறைவேறும். நல்லதை நினைங்க, நல்லதையே வேண்டியிருப்பீங்க, நிச்சயமாக அது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எளிமையாக வாழணும், எளிமையாக வாழ்ந்தாதான் மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு முருகன் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு போக மிஞ்சின பணத்தை தானம் செய்யுங்கள்னு கொடுத்துருக்காங்க. நேற்றும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அன்னதானம் செய்யுங்கன்னு வந்தது. ஸோ கண்டிப்பாக எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நீங்கள் அன்னதானம் செய்யுங்க, வஸ்திர தானம் செய்யுங்க, படிப்புக்கு உதவி பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் வாழ வைக்கும். இந்த திருக்கல்யாண நாளில் விரதம் இத்தனை நாள் இருந்தவங்க எல்லாருமே முருகனின் திருக்கல்யாணத்தை கோயிலில் சென்று தரிசித்து உங்கள் விரதத்தை நல்லபடியாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. இந்த விரத நாட்களில் யார் என்ன வேண்டுதல் வைத்தீங்களோ அது எல்லாம் அந்த கந்தப்பெருமான் அருளால் அப்படியே நிறைவேறணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எல்லோருக்கும் முருகன் அருள் அப்படியே கிடைக்கட்டும். அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. செந்திலாண்டவன் எல்லோருக்கும் துணை இருப்பாங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி அன்பர்களே.